வாங்க ரமேஷ் சார் வாங்க. மேடம் மேடம் பண்ண மேடம் பார்த்து முன்னாடி அண்ணன் கலைப்புலி தான் அவர்கள் நினைவாஞ்சலி உரை. ஆர்பி சவுத்ரனுடைய மறைவு திரையுலகுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஒரு 10 தினங்களாக அவர் மறைவுக்கு முன்னால் 10 தினங்களாக அவரை சந்திக்க வேண்டும் என்னவோ என்னுடைய எண்ணங்கள் ஓட்டங்கள் அவரை சுற்றியே வந்து கொண்டிருந்தது. தம்பி சதீஷ்சாமியிடம் சொல்லி கூட நம்ம போய் பார்க்கணுடா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய திரையுலகுக்கு அவருடைய பங்களிப்பு வந்து மிக மிக சூழல். இப்படிப்பட்ட சூழலில் அவருடைய மறைவு மிகவும் மிகவும் மிக மிக நம்மளால் மனதுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மறைவு. எந்த நேரத்திலும் அவர் அந்த மீசியை முறுக்கினே என்கிட்ட பேசுகின்ற பாங்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட வந்து அவருடைய எண்ணம் வந்து ஜீவாவை என் படத்தில் பண்ண வைக்கணுன்ற ஒரு எண்ணம். அது சம்பந்தமாக அவர் ஒரு டைலாக் கூட என்கிட்ட சொல்லுவார். இந்த பகலவன் படத்தில் உசுருடா உசுறு மசுருன்னு ஓங்கி அடித்து மாரில் அடித்து அந்த டைலாக் பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவருடைய எப்பொழுது பார்த்தாலும் அதாவது இதற்கடையில் புன்னகை சேர்த்து மலர்கண்ணால் வரவேற்கும் ஒரு தனி பாங்கு அவருடைய பாங்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவரது குடும்பத்தினருக்கு என்றென்றும் திரையுலகம் என்றும் துணை நிற்கும். நன்றி. ஓகே. மறைந்த சிறந்த தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி சார் அவரை வந்து எனக்கு வந்து நான் முதல் படம் எடுத்ததுலேருந்தே எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ ஓவர்சீஸுக்கெலாம் கொஞ்சம் படங்கள்லாம் வாங்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போதெல்லாம் நான் அவர் கூட நிறைய இன்டராக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கதையில் அவர் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவார். எல்லா மொழிகளிலையும் வெற்றி படங்களை எடுத்திருக்கிறாரு. தமிழில் பார்த்திங்கன்னா புது வசனத்தில் ஆரம்பித்து லிஸ்ட்டை சொல்லிட்டு போனால் அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு நான் அதை படித்து பார்த்தேன். நான் இவ்வளோ சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. எல்லா லாங்குவேஜ்லையும் படம் எடுத்திருக்கிறார். இந்த ஆர்பி சௌத்ரி சார் எப்போவுமே அவர்கிட்ட ஒரு புன்சிரிப்பு அண்ட் அவர்கிட்ட போனால் டெஃபினட்டாக நல்ல அட்வைஸ்லாம் கொடுப்பாரு. அதுதான் அவர்கிட்ட இருந்த ஒரு நல்ல குவாலிட்டி. சமீபத்தில் டிடிடின்னு ஒரு படத்தில் ப்ரீமியர் ஷோ பார்த்துட்டு வெளியே வந்தோடனே தான் நான் ரொம்ப நாள் கழித்து அவரை பார்த்தேன். இப்போ சௌத்ரி சார் சொன்னார், இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி படங்கள் பார்த்து பண்ணுங்க சார், இப்போது சினிமா ஒரு மாதிரி இருக்குது, கேர்ஃபுல்லாக இருங்க ரொம்ப அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணார். அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறதுக்கு யார் இருக்கா? அது நல்ல மனிதர்.
அவரோட இழப்பு வந்து திரையுலகுக்கு மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்துக்கும் பெரிய இழப்பு. அவர் ஆத்மா சாந்தி அடைய நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சௌதரி அவர்களுடைய நட்பு மறக்க முடியாத நட்பு. அதாவது 85 நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு அவர் நான் சந்திக்கிறது 85. நான் மர்தன் ஒரு ஹிந்தி படம் அமிதாப் பச்சன் படத்தை வாங்கியிருந்தேன், என்டையர் சவுத்துக்கு வாங்கியிருந்தேன். அப்போது மீரான் சாப் பக்கத்தில் எங்கள் ஆஃபீஸ், அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸ். சௌதரி அந்த படத்தை வந்து அப்போ எனக்கு பழக்கம் இல்லை, அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து என்னை மீட் பண்ணுறாரு சௌதரின்னு சொல்லிட்டு. கேள்விப்பட்டு இருக்குன்னே தவிர அப்போ ஒரு ப்ரொடியூசர் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போது நான் சௌதரி அண்ணு நான் நினச்சேன் தெலுங்குக்கார் தான் போல் இருக்குன்னு முதல்ல அவர்கிட்ட தெலுங்கில் பேசினேன். இல்லை நான் வந்து மார்வாடி அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆனோம். கூட ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தார். அந்த படத்தை வந்து சிட்டிக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா வந்து சிட்டிக்கு கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் என்ன விலை வேணும், நான் இந்த விலைக்கு வாங்கியிருக்கேன், என்டையர் சவுத் 28 லட்ச ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன், நீங்கள் என்ன விலை கொடுக்குறீங்கன்னா டீசெண்டான ஒரு விலை கொடுத்து ஒன்றும் பார்கெனே கிடையாது. அவர் சொன்னார். அப்போ கூட என் கூட வந்திருக்கார், அவருக்கு தான் இந்த படத்தில் இன்ட்ரெஸ்ட்டு, அதனால தான் இந்த படத்தை நான் சிட்டி வாங்கணும்னு சொல்லி வந்தேன்னு சொல்லிட்டு. அதாவது அப்பத்துலேருந்து எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், அவர் எந்த படம் பண்ணாலும் சரி, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாலும் சரி, தொழில் ரீதியில் பார்ட்னர் இல்லாமல் அவர் இதுவரையிலும் தொழில் பண்ணதே கிடையாது. அவர் சக்ஸஸுக்கே மெயின் காரணம் வர்ற லாபத்துலேயும் நஷ்டத்துலேயும் வந்து கூட 4 பேர் இருக்கணும், இருந்து தொழில் பண்ண பிரச்சனை கிடையாது, ரிஸ்க் இல்லாமல் கடைசி வரலும் ஒரு ஹாப்பியாக ஜாலியாக இருந்ததுக்கு காரணம், அது ஒரு முக்கியமான காரணம். எல்லாரோட அதாவது மனசில் எந்த கல்மஷம் இல்லாமல் அன்பாக பேசுவார். அந்த சிரிப்பிலேயே பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். அந்த அளவுக்கு சினிமாவை நேசிக்கிற ஒரு ஆள். தியாகு அவங்க சொன்ன மாதிரி கதைன்றதை அவருக்கு கேட்டாருன்னு சொன்னால் கிராஸ்பிங், அதாவது இந்த கதை ஓடும் ஓடாது, இதுக்கு யார் போடலாம், அதே மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்களை போட்டு பண்ணுறாங்கல்ல, அவருக்கு ஒரு பட்ஜெட்டில் பண்ணணும், அந்த பட்ஜெட்டுக்குள்ளே அந்த கதை அடங்குமா. அதனால தான் அவர் நிறைய புது டைரக்டருங்களை போட்டதுக்கு காரணமே கண்ட்ரோலில் இருப்பாங்க. ஸோ இப்போ வர டைரக்டரை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் நமக்கு தெரியும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு, யாரும் கேட்குறது இல்லை. உதயகுமார் மாதிரி நல்ல டைரக்டருங்கெல்லாம் இப்போ இல்லை. அதனால் அவருடைய கணிப்பே வந்து அருமையான ஒரு கணிப்பு. அப்போ நான் அடிக்கடி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அவர் ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் செகண்ட் மீட்டிங் வந்து புது வசந்தம் ரெடி ஆகிடுச்சு, காப்பி ரெடி ஆகிடுச்சு. சவேரா ஹோட்டலில் இப்போது கீழே ப்ரிவியூ தேட்டர் ஒன்று இருக்குது, உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த தேட்டரில் தான் படம் போட்டார். படத்தை நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அது பிப்ரவரி எண்டுன்னு நினைக்கிறேன். எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்டால் தான் யோசனை பண்ணிட்டு. அப்போ நான் சஜஸ்ட் பண்ணேன், இப்போல்லாம் பண்ணாதீங்க, பெஸ்ட்டு நீங்கள் ஏப்ரலில் பண்ணால் பெட்டராக இருக்குன்னு. எப்போ 90ல் புது வசந்தம் 90ல். அதே மாதிரி ஒரு April 14 படம் ரிலீஸ் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட்டு. நேற்று கூட விக்ரமன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் என்ன லைஃபு கொடுத்தது அவர் தான், சௌதரி சார் தான். விக்ரமன், KS ரவிக்குமார் இப்படி போன்ற நல்ல நல்ல டைரக்டருங்கள்லாம் இன்றைக்கி வந்ததுக்கு காரணம் அவர் இருந்தால் இன்னும் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அது ஒரு அவர்கிட்ட இருக்கிற தன்மை என்னடான்னா, புது ஆளுங்களை வந்து உருவாக்கணுன்றது தான். அதே நேரத்தில் எல்லா படங்களும் சக்ஸஸ்ஃபுல்லான படங்களை தான் செலக்ட் பண்ணுவார். பல முறை வந்து அவர் இந்த சங்கத்துக்காக சந்திக்கும் போதெல்லாம் கேட்பார், ஏன் சும்மா தொழில் நல்லா பண்ணிகிட்டு இருக்க, தேவையில்லாமல் போய் சங்கத்தில் உட்காந்துக்கிட்டே நேரத்தை வீணாக்குறேன். நான் அவர் வர சொன்னேன், ஒரு வாட்டி நீ ஆஃபீஸ் பேரராவா, நானும் KRG சாரும் கூப்பிடுவோம். அது வெறும் திறமைசாலி மட்டும் இல்லை, அதிர்ஷ்டசாலி கூட. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், வெறும் நடராஜன் கூட தெரியும், கார்ட்ஸ் ஆடும்போது கூட பார்த்தேன்னா அவர் தான் ஜெயிப்பார். அதாவது அவருடைய திறமை மட்டும் இல்லை, அதிர்ஷ்டசாலின்ற மாதிரி அவர் எது தொட்டாலுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து சௌதரி சாருடைய நல்ல மனசு, நல்ல எண்ணம். அந்த நியூஸ் கேட்கும்போது அந்த எலெக்ஷனில் வந்து எல்லாருமே டிவி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த டிவி பார்க்கும்போது இந்த எலெக்ஷன் நேரத்தில் இந்த செய்தி வந்தோடனே ஷாக் ஆச்சு, உண்மையாக இருக்குமா என்ன ஏதுன்னா. அப்புறம் யார் கேட்டாலும் செய்தியே கிடையாது, ஜீவாவுக்கு பண்ணியிருக்காங்க, ஜீவா கிடைக்கல, யாருமே லைனில் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையில் அது நமக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசரு, நல்ல நண்பர். இந்த இழப்பு வந்து ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு. எல்லாம் வல்ல இறைவன் வந்து அவர் ஆன்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்துக்கு வந்து எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு நல்ல மனிதர் ஏதோ நம்ம இழந்துட்டோம், அவ்வளோதான் சொல்ல முடியும்.
ஓகே, நன்றி. ஒரு தயாரிப்பாளர் அப்படின்னா அவங்க எப்படி இருக்கணும், அவருக்கு என்னெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அவர் எவ்வளவு தைரியமானவராக இருக்கணும், வியாபாரத்தில் எப்படி நுணுக்கங்கள் தெரிஞ்சு இருக்கணும், அதற்கெல்லாம் உதாரணமானவர் ஆர்பி சௌத்ரி அவர்கள். சொன்ன மாதிரி முதல்ல நியூஸ் வாட்ஸ்அப்பில் வருது. வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய பல விஷயங்கள் பொய்யாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி இந்த நியூஸும் பொய்யா இருக்கக்கூடாதான்னு நினச்சிக்கிட்டே பதப்போட வேற ஒரு கான்டாக்டை பண்ணால் அது உண்மைன்னு சொன்னாங்க, ஆடி போயிடுச்சு. ஏன்னால் கிட்டத்தட்ட தினசரி பீச்சில் மீட் பண்ணுவோம். அப்படி ஒரு பந்தம். அங்கேருந்து பாப்பார் வாழ்க வளருக நான் சொல்லுவேன், அதுக்காக வாழ்க வளரும்பார். உடனே போய் காஃபி சாப்பிடுவோம். இப்போ உள்ள இண்டஸ்ட்ரியினுடைய இதை பேசுவோம். மிகச்சிறந்த மனிதர் சார், மிகச்சிறந்த மனிதர். நான் சொன்ன மாதிரி தயாரிப்பாளருக்கு என்னதான் தேவையோ அவ்வளவையும் தனக்குள்ளே வச்சுக்கிட்டவர். நாம் அவருக்கு அவருடைய நினைவாஞ்சலியாக என்ன பண்ணணும்னா ஒருத்தரும் அவர் மாதிரி இருக்க முயற்சி பண்ணணும். அது பண்ணாலே அவருக்கு நாம் செலுத்தக்கூடிய ஒரு இது ஏதாவது ஒரு ஃபாலோ பண்ணணும் இல்லையா. ஒருத்தர் விட்டுட்டு போயிருக்காரு, அதாவது அல்பாயுசில் போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, ரொம்ப சிறு. பட் இது அகால மரணம் சார். இது ஏதோ உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, அது இதுன்னா மைண்டு ப்ரிப்பேர் ஆகும். முந்தான வரைக்கும் பேசிகிட்டு இருந்தார், நேற்று பேசிகிட்டு இருந்தார் அவர் மணி. நம்ம இந்த மணி சொன்னார், வந்துட்டு போய் சிஎம் அவர்களை மறுநாள் பார்க்கணுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னுட்டு சொல்லிட்டு இருந்தார். அது மாதிரி அகால மரணம் அடைஞ்சிட்டார். நம்ம எல்லாம் அவருடைய குடும்பம் அவருடைய இழப்பு ஜீவா உங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆறுதலே சொல்ல முடியாது. இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் உங்கள் கூட இருக்கோம். அவருடைய புகழ் வாழ்க வளர்க. A principled man, good financier, good producer, good distributor, and a good friend of mine, and a good advisor for me. Thank you. இயக்குனர் சங்க செயலாளர் அண்ணன் ஆர்வி உதயகுமார். அனைவருக்கும் வணக்கம். ஆர்பி சௌத்ரி சார் ஒரு பெரிய லெஜெண்டு. அவர் மற்ற எல்லா தயாரிப்பாளர்கள் மாதிரியும் நம்ம சொல்லிட முடியாது. அவர் முதல்ல நான் இந்த ஆலயம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் என்னுடைய முதல் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போதே நான் போய் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு இங்கிலீஷ் படம் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன் 89. அப்போ நிறைய அட்வைஸ் எல்லாம் எனக்கு பண்ணார். அதே ஆஃபீஸில், சின்ன ஆஃபீஸ், அது பியூட்டிஃபுல்லான ஆஃபீஸு. அங்கே ஒரு மலையாள படம் அப்போ எடுத்திருந்தார். அந்த பேனர் ஒன்று இருக்கும் அந்த கார்னரில். அப்புறம் நல்ல தமிழ் படம் ஒன்று எடுக்கணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கிறேன், அப்போ நான் கூப்பிட்றேன் உங்களையெல்லாம் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பார். அப்போ இருந்து எனக்கு அவரை தெரியும். அப்போ எப்படி பழகினாரோ அதே மாதிரி நான் ஒரு 100வது படம் எடுத்துடணும் உதயகுமார், அதான் என்னுடைய லட்சியம். இப்போ அந்த 100 பண்ணிட்டேன்னா ஓகேன்னு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு தம்பி ஜீவாவோட அந்த வெற்றி படத்தோட வெற்றி விழாவில், அந்த படத்தோட வெற்றி விழாவில் பேசும்போது என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். ரொம்ப என்டர்பிரைசிங் பர்சன் அவர் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே, வாய்ப்பு கூட நீ தான் படம் பண்ணிட்டிய, நான் முதல் படம் பண்ணிட்டு படம் ஹிட்டு, அதுக்கப்புறம் நான் போனேன், நீ தான் படம் பண்ணிட்டிய, நான் புதுசாக படம் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் பாரு. உண்மையாக ஓப்பனாக பேசக்கூடிய எனக்கு ரொம்ப பிடிச்சவர் அவர் 99 படம் பண்ணதுனால நம்ம ஜீவா, சுரேஷ், ரமேஷ் உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அந்த இழப்பு அது ஆற்றோனா துயரத்தை தரக்கூடிய ஒரு இழப்பு தான் நிச்சயமாக. ஏன்னா இண்டஸ்ட்ரியிலே நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார், தன் குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் பண்ணியிருப்பார், ஒவ்வொரு நாளும் என்னென்ன அட்வைஸ் பண்ணியிருப்பார், ஒவ்வொருத்தரும் நீங்கள் எப்படி வளரணும், எப்படி இருக்கணும்னு எவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருப்பார். அதெல்லாம் மறக்க முடியாத விஷயமா இருக்கும்.
பட் ஒரு விஷயம் மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அவர் 99 படம் மட்டும் பண்ணல, 99 வருஷங்கள் வாழ்ந்திருக்காருன்னு நீங்கள் மனசு திருப்தியாக நினச்சிக்கலாம். அந்த ஒரு படம் 100வது படத்தோட அந்த தயாரிப்பை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து 3 பிரதர்ஸும் சேர்ந்து பண்ணணும். அதுக்கு தயாரிப்பாளர் சங்கமும் இயக்குனர் சங்கமும் என்டையர் பெப்சி அமைப்பும் உங்களுடைய துணை இருக்கும். அப்பாவுடைய ஆசையை நம்ம எல்லாரும் சேர்ந்து நிறைவேற்ற நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். அவருடைய இழப்பை நினைத்து வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு அவருடைய சாதனையை நீங்கள் 3 பேரும் தொடர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஒவ்வொரு தடவையும் சௌத்ரி சாரை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக பேசுவார். பெரியவங்க சின்னவங்கங்கிற ஒரு இது இருக்காது, எல்லாத்தையும் ஈக்குவலாக தான் பழகுவார். அவர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் துணைத் தலைவராகவும் பதவி வகித்தவர். எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி நம்மளும் ரொம்ப அவரோட இதை மறக்க முடியாத ஒரு இழப்பு தான் சினிமாவுக்கு. ஸோ நான் சார்ந்துள்ள தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் சார்பிலும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் உறுப்பினர் முறையிலும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சென்னை செங்கல்பட்டு விநியோக சங்கத்துடைய செயலாளர் நந்தகுமார். இங்கே வந்திருக்க அனைவருக்குமே ரொம்ப நன்றி. ஆர்பி சௌத்ரி சாருக்கு தயாரிப்பாளர் சிகரம் அப்படின்னு சொல்கிறத விட அதை தாண்டி சொல்லலாம். எங்கள் சென்னை செங்கல்பட்டு அசோசியேஷனுடைய உறுப்பினர் என்ற வரையில் எங்கள் சங்கம் மிக பெருமை அடைகிறது. உண்மையாலுமே நான் அவர் கூட ஒரு சாதாரணமாக ஒரு 10 முறை சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன். நம்ம தயாரிப்பாளராக எல்லோரும் இருக்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணம் அவர் தான். சத்தியமாக நான்லாம் ஒவ்வொரு நாளும் எப்போயாவது ஒரு நாள் அவரை நினச்சிக்கிட்டே இருப்பேன். அதனால் இதை எந்த வகையிலும் நமக்கு மிகப்பெரிய இழப்பு தான் தயாரிப்பாளருக்கு. நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்துடைய பொருளாளர் தனஞ்சயன் அவர். வணக்கம். ஒரு மிகச்சிறந்த மனிதர், ஃபஸ்ட்டு நான் அவர் அப்படி தான் சொல்லுவேன். அண்ட் மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளர். ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டாலே உடனே கொடுப்பாரு. அந்தளவு ரொம்ப பந்தா இல்லாமல் யாருக்குனாலும் சரி உதவி பண்ணணும்னு நினைப்பார். எங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாருமே சங்கங்கள்லாம் சேர்ந்து அவரை நாங்கள் கூப்பிட்டுருந்தோம். அடுத்த கட்டம் நம்ம இப்படி இந்த இண்டஸ்ட்ரியை நடத்துறது அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் பேசுனது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி தான். அவர் சொன்னார் எப்படி படம் எடுக்கணும், ஏன் எடுக்கக்கூடாது, எப்படிப்பட்டவங்கெல்லாம் படம் எடுக்கணும், இது மாதிரிலாம் படம் எடுக்காதீங்க, கடன் வாங்கி படம் எடுக்காதீங்க அப்படின்னு நிறைய அட்வைஸ் கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் அவர் பேசும்போதே எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. என்னடா இவ்வளோ பெரிய ப்ரொடியூசர், நம்மலாம் ரொம்ப ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், அவர் ரொம்ப ரியலிஸ்டிக்காக யதார்த்தமாக எங்களுக்கு அட்வைஸ் பண்ணார். இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னாரு. அங்கேருந்த ஒரு 25 பேர்கிட்ட தனித்தனியாக பேசி அன்பாக பழகி அங்கேயே எங்கள் கூட இருந்து ப்ரெஸ் மீட்லாம் கூட இருந்து அவ்வளோ அருமையாக பேசினார். அவர் திடீர்னு அந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் மறைஞ்சிட்டான்னு சொல்லும்போது எங்களாலெல்லாம் தாங்கவே முடியல. ஏன்னா மிகச்சிறந்த மனிதர். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல மனிதர். அவர் மிகச்சிறந்த தயாரிப்பாளர், அதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கலாம். ஒரு மனிதராக ஒரு அற்புதமான மனிதர். அப்படிப்பட்ட மனிதரை எழுந்திருக்கிற என்டையர் ஆர்பி சௌத்ரி சார் குடும்பத்துக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். மிகப்பெரிய ட்ரிபியூட் இப்போது சார் சொன்னார் 100வது படம் பண்ணணும், ஆர்வி உதயகுமார் சொன்னார். நான் சொல்கிறது மிகப்பெரிய ட்ரிபியூட். அந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தொடர்ந்து புதுமுக இயக்குநர்களை அறிமுகப்படுத்தணும். ஜீவா சார், நீங்கள் ஒரு மிகப்பெரிய நடிகர், தமிழ் சினிமா வாண்டட் நடிகர், நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. ஆனால் இந்த நிறுவனம் ஒவ்வொரு வருடமும் ஒரு 3-4 திரைப்படம் எடுக்கணும். மிகச்சிறந்த அதாவது புது இயக்குநர்களை அறிமுகப்படுத்தணும். ஆர்பி சௌத்ரி சார் பேர் என்றைக்குமே நிலைச்சு நிற்கணும்னா சிறந்த இயக்குநர்கள், புது இயக்குநர்கள் தொடர்ந்து உங்கள் பேனரில் வரணும். ஒரு 3-4 திரைப்படமாவது நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கணும். 100வது படம் மட்டும் இல்லை, நீங்கள் தொடர்ந்து உங்கள் நிறுவனம் இயங்கிட்டே இருக்கணும். ஏன்னா நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம், பல நிறுவனங்கள் பல படங்கள் எடுத்துகிட்டு இன்றைக்கி திடீர்னு படம் எடுக்காமல் இருக்கிறத பார்க்கும்போதே மனசு கஷ்டமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இது வரக்கூடாது. அவரோட இந்த சகாப்தம் முடியக்கூடாது. இந்த சகாப்தம் தொடர்ந்து இன்னொரு 30-40 வருடங்கள் உங்கள் தலைமையில் நடக்கணும். அதுதான் ஜிதன் ரமேஷ் சார்கிட்டும் ஜீவா சார்கிட்டும் என்னுடைய கோரிக்கை. நீங்கள் அடுத்தடுத்து புதிய இயக்குநர்களை அறிமுகப்படுத்திட்டே இருக்கணும். அதில் ஒரு படத்தில் வேணால் ஜீவா சார் நடிக்கலாம். ஏன்னா அவர் பெரிய நடிகர். எல்லா புதுமுக இயக்குநர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியாது அவரால். பட் ஆனால் இந்த நிறுவனம் தொடர்ந்து நிறைய படங்களை பண்ணி அவரை காலங்காலமாக அவர் பேர் சொல்கிற மாதிரி நிலைச்சி நிற்கணும். நன்றி, வணக்கம்.
தயாரிப்பு அனைவருக்கும் வணக்கம். சௌத்ரி சார் மிக சிறந்த நல்ல மனிதர். உண்மையிலேயே அவரை அப்படி பாராட்டலாம். தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு மூத்த உறுப்பினர் இருந்தார். எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு முன்னுதாரணம் வந்தார். அதாவது அவரை பார்த்து பல பேர் தயாரிப்பாளர் ஆகியிருப்பாங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரை பார்த்து தயாரிப்பாளரான வரிசையில் நான்லாம் உண்மையிலே அவரை பார்த்து இன்ஸ்பயராக தான் தயாரிப்பாளராக வந்தேன். உண்மையிலே அப்படி தயாரிப்பாளர் இனத்துக்கு ஒரு பெருமை சேர்த்தவர்னா அது ஆர்பி சௌத்ரி சார் தான் சொல்லுவார். உங்களுக்கு கிட்டத்தட்ட அவர் ஒரு 25 இயர்ஸாக நான் ஆடியோ ஓவர்சீஸ் பண்ண காலத்துலேருந்து பழகிக்கிட்டு இருக்கேன். எப்போ பார்த்தாலும் அதே சிரிப்போட பேசுவார், அதே அட்வைஸ் பண்ணுவார். நிறையா ப்ரொடியூசர்ஸுக்கு ஃபினான்ஷியலாக படம் ரிலீஸுக்கு உண்மையிலேயே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது ஒருத்தர் 2 பேர் கிடையாது, என்கிட்ட நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறைய புது டைரக்டர்ஸ் அறிவு பண்ணியிருக்காரு, நிறைய பீச் டைரக்டர் அறிவு பண்ணியிருக்காரு, நிறைய ஆர்டிஸ்ட் அறிவு பண்ணியிருக்காரு. அது இண்டஸ்ட்ரியில் அதிகமாக டைரக்டர்ஸ்கள் அறிவுப்படுத்துனது அது ஆர்பி சௌத்ரி சார் தான் சொல்லணும். அவர் செஞ்சு விட்ட அந்த திரைத்துறைக்கான பணியை அடுத்தக்கூடிய ரமேஷ் சார், ஜீவா சார் தொடர்ந்து பண்ணி இந்த இண்டஸ்ட்ரிக்கு அவங்க சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா சௌத்ரி சார் அவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. அந்த உதவி இன்னைக்கு இல்லை, இறைவன் மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட இழப்பு திரையுள்ள பெரிய இழப்புங்கிறத விரும்புகிறேன். சேம்பருடைய முன்னாள் தலைவர் அண்ணன் காட்டகரபு சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். சூப்பர் குட் சௌத்ரி சார். சூப்பர் குட் அந்த பேர் வச்ச உடனே அவர் மனசை பேசினா சூப்பர் குட் மனசு மாதிரி, சூப்பர் குட் ப்ரொடியூசரு அந்த மாதிரி நல்ல ஹெல்பிங் நேச்சரு. இயர்லி 4 பிக்சர்ஸ் 5 பிக்சர்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு 99 பிக்சர்ஸ் వరకు வந்துட்டார். తెలుగులో రామోజీ ఫిలిమ్స్ రామోజీరావు సార్, రామానాయుడు సార్ 2 பேர் சேர்ந்து தமிழில் இந்த சூப்பர் குட் சௌத்ரி சார் அந்த மாதிரி. என்ன எதுக்குன்னா டிபெண்டிங் ஆன் ஓன்லி ஸ்டோரி, நாட் ஆர்டிஸ்டோ டெக்னீஷியனோ அந்த ஹீரோ இருக்காரோ அவர் இமேஜ் தகுந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கணும் அந்த மாதிரி இல்லை. சப்ஜெக்ட்டுக்கு யார் சூட் ஆகிடும் அந்த மாதிரி படங்கள் எடுத்துகிற தவிர அவரோட நம்ம ட்ராவல் கூட తెలుగు తమిళ రిలేషన్షిప్పు, తెలుగులో ఏదైనా ఇన్ఫర్మేషన్காக என்னை கூப்பிடுவார். அதே மாதிரி சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பரில் ஏதாவது டிஸ்கஷனோ ஏதாவது மேட்ரு பேசணுன்னா நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அட்வைஸ் வாங்குறேன். நிறைய பிக்சர்ஸ் அவர் சொன்னார், நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக போகிற, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள், சப்ஜெக்ட் பாருங்கள் அந்த மாதிரி சொல்லுவார். நான் எடுத்த படங்கள் அவர் 2-3 படம் தான் பார்த்தாரு. பட் ஓகே, அந்த ரிலேஷன்ஷிப்பு அவரோட ட்ராவல் நல்லா இருக்குது. அந்த சூப்பர் குட் சௌத்ரி சார் பேனர், அந்த லெகசி இப்போது சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் எப்படி கண்டினியூ ஆகுதோ, ராமநாயுடு பசங்க எப்படி கண்டினியூ பண்ணுறாரோ அதே மாதிரி நீங்கள் அந்த ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் ஆனால் சரி, அந்த ப்ரொடக்ஷன் ஆனால் சரி, டோன்ட் டிபெண்ட் ஆன் எனி ஹீரோ, டிபெண்ட் ஆன் ஸ்டோரி. Now the present trend is also only story is the hero and then only heroes pictures எல்லாம் இப்போ எப்படி போகுதோ நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் நம்பாமல் அப்பா ரூட்டில் ரமேஷ் சார், நீங்கள் ஜீவா சார் நல்ல படங்கள் நல்ல சப்ஜெக்ட் எடுத்துட்டு அந்த லெகசி கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை. ப்ளீஸ், தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் பை தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில், Tamil Kumaran sir and office bearers and team. Thank you very much. தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய முன்னாள் செயலாளர் அண்ணன் ஏஎல் அழகப். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய விழாங்கிறது எல்லாம் நினைவு அஞ்சலி. ஆர்பி சௌத்ரி சார் அவர்கள் மறைவார் என்று யாருமே எதிர்பார்த்திருக்கவும் மாட்டார்கள். அவர் இன்னும் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் இருந்து இன்னும் ஒரு 20 படம் 30 படம் எடுத்திருப்பார். அதை நம்ம இழந்து விட்டோம். திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு எந்த தயாரிப்பாளரும் எந்த தொழிலாளியும் எந்த இயக்குனரையும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர். அவருக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் நண்பர்கள். நான் தேனாம்பேட்டையில் எனக்கு வீடு, அவர் ஆலயம்மன் கோயில் பக்கத்தில் இந்த சரிகை இந்த சேலை இந்த இது அப்புறம் பண்ணிகிட்டு இருந்தார். என் வீட்டில் எய்த்த மாதிரி என் வீட்டில் ஒக்கட்ராம்னு சொல்லிட்டு ஒரு
வட்டி கடைக்காரர், வட்டி கடை வச்சுருப்பார். அவர் சவுத்தி சாருடைய நெருங்கிய நண்பர். அவங்க ஊருக்காரர் சோத்பூர். அவர் கூட இப்போ இந்த பிரயாணத்தில் கூட வந்தவர் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி இறங்கி வேறு ஒரு வேலையாக போயிருக்காரு. அந்த நேரத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ரொம்ப துணிச்சல்காரர். ஆரம்பத்தில் ஒரு படம் பண்ணணுன்னு வரையில் கதை கேட்குறக்கா இவ்வளோ ரோட்டில் ஒரு மேலே ஒரு மாடியில் ஒரு வீடு இருக்கும். அங்கே தான் உட்காந்து நாங்கள் கதை கேட்போம். ரொம்ப கதை பிடிச்சி போச்சுட்டா அவருக்கு அந்த டைரக்டரை மறுநாள்லேருந்து ஆஃபீஸில் எய்த்த மாதிரி யாரும் உட்கார வைக்க மாட்டாங்க. அவர் சீட்டுக்கு போனால் உள்ளே போனால் உட்கார வைப்பார், எய்த்த மாதிரி உட்கார வைப்பார். அந்த மாதிரி ஒரு தன்மையான ஒரு தயாரிப்பாளர். தயாரிப்பாளராக முன்னாடியிலேருந்தே எனக்கு பழக்கம். கொடுத்து வாங்குவார், ஃபைனான்ஸ் பண்ணுவார், கொடுப்பார், கொஞ்சம் கொஞ்சம் வாங்குவார். அந்த மாதிரி காலையில் நாங்கள் வாக்கிங் போகிறது கூட அப்போ ஜீவாவெல்லாம் சின்ன பையங்க சுற்றிட்டு வருவாங்க எங்களோட. நாங்கள் காலைல வாக்கிங் போயிட்டு லாரன்ஸ் எங்களோட வருவாப்புல. இப்போ 2-3 இயக்குனர் அப்போ நாங்கள் பீச்சில் கதை கேட்டு அறிமுகப்படுத்தின இயக்குநர்கள் 2 சர்க்குணம், அன்பழகன் ஒருத்தர், பிசி அன்பழகன் சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பேரை நாங்கள் பீச்சில் கதை கேட்ட ஓகே பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர். அவருக்கு கதை பிடிச்சி போச்சுன்னா சின்ன ஆள் பெரிய ஆள்னு பார்க்க மாட்டார், உடனே ஓகேன்றுவார். தயாரிப்பாளராக ஒரு படம் பூஜை போட்டால் அன்றைக்கே ஆல் ஏரியாவை கமிட் பண்ணுற ஒரு தயாரிப்பாளர் எனக்கு தெரிஞ்சு தேவர் பிலிம்ஸ், ஏவிஎம், அதுக்கடுத்து சௌத்ரி சாரை சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர். நானும் அவரும் சில படங்களில் பார்ட்னராக கூட இருந்திருக்கோம். பார்ட்னராக இருக்கையில் என்னுடைய பையன் உதயாவை ஹீரோவாக்கணும்னு சொல்லி எங்கள் வீட்டில் ரொம்ப இது பண்ணாங்க. நான் சொன்னேன், சினிமா ரொம்ப மோசமான தொழில், சினிமாவில் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா நாங்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்ட காலம். அப்போது என்னுடைய வீட்டுக்கெல்லாம் வருவார் சவுத்ரி சார். என் வீட்டில் எல்லாம் சாப்பிடுவார். காலைல இட்லி சட்னி செட்நாட்டு இதுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஆக்கப்பட்டதாக இப்போ என் ஒய்ஃப்கிட்ட உங்கள் அப்பா ஹீரோவாக்கலைன்னா நான் ஹீரோவாக்குறேன் அவரை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல திருநெல்வேலின்னு ஒரு படம் 2000 என் பையனை அவர் பேனரில், உன் பேனர் வேண்டாம், என் பேனரில் நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு திருநெல்வேலின்னு ஒரு படத்தை எடுத்தார். அதில் நான் பார்ட்னராக இருந்தால் கூட என் பேர் போட மாட்டேன், வேண்டான்னு சொல்லிட்டு அவர் பேனரில் அந்த படத்தை எடுக்க வச்சேன். அந்த மாதிரி அடுத்தவங்களை வாழ வைக்கணும், அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் உள்ள ஒரு தயாரிப்பாளர். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக நிறைய பேர் படம் சைலண்ட் பார்ட்னராக இருப்போம். அவருக்கு ஒரு 5-6 பேர் கூட இருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் ஷேர் மாதிரி போட்டுக்கிறார். 10%, 5% கொடுப்பாரு. எல்லாருக்குமே லாபம் தான் கொடுத்ததாக எனக்கு சரித்திரம். நான் அவர் கூட இருந்த வரைக்கும் நஷ்டப்பட்டு கொடுத்ததாக சரித்திரமே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தனியாக படம் பண்ண ஆரம்பிக்கிற காலத்தில் யாருக்கு முதல்ல கால் ஷீட் கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரையில் என்னை கூப்பிட்டு நீ படம் பண்ணு அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அந்தளவுக்கு பெரிய படம் பண்ணுற அளவுக்கு என்னட்ட இது இல்லை சார் அப்படின்னு சொல்ல. ஒன்று பண்ண நான் சவுத்தி சாரை கூட்டிகிட்டு நேராக போனேன் அவர்கிட்ட, அவர் வீட்டுக்கு. உடனே சவுத்ரி சார் பணமே எடுத்துகிட்டு வந்தார். 1 ரூபா கையில் கேஷ் எடுத்துகிட்டு வந்தார். எடுத்துகிட்டு வந்துட்டு நான் அழகப்பன் சாருக்கும் எனக்கும் சேர்த்து இந்த படத்தை கொடுங்கன்னு சொல்லிவிட்டு, கண்ணு பட போகுதேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. அதில் நானும் சவுத்ரி சாரும் சேர்ந்து பண்ணோம். அந்த மாதிரி யாருக்கு கூட இருந்தாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய மனதுக்காரர். எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பார், கோவப்பட மாட்டார். அவர் கோவம் நான் பார்த்ததும் கிடையாது. அவர் கூட நான் நிறைய பிரயாணம் பண்ணியிருக்கேன். இதே ராஜஸ்தானுக்கு அதுக்கு மூத்த பெரியவர் ஒருத்தர் மறைந்த நேரத்தில் தான் நான் அவரோட அங்கே இப்போ ராஜஸ்தான் போயிருந்தேன். இதே இப்போ சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் அவங்க வீடு. வேறு டிரைவர் கூட ஓட்ட சொல்ல மாட்டார். அவங்க அண்ணன் பையன் தான் டிரைவராக ஓட்டுவார். அன்னைக்கு அவர் தான் ஓட்டியிருக்காரு. அவருக்கு எப்போவுமே ஒரு பழக்கம் உண்டு, இந்த மத்தியானத்தில் சாப்பிட்டு தூங்குகிற பழக்கம் உண்டு. ஒரு 3 மணிக்கு படுத்தாருன்னா ஒரு 5:30 மணிக்கு எழுந்திரிப்பார். 6 மணிக்கு வந்தாருன்னா எங்களோட உட்காந்து பேசி, நாங்கள் 3 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது
உக்கட்ராம்னு சொல்லிட்டு ஜீவா குடும்பத்துக்கு எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் 3 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸு. அங்கே உட்காந்து கதை பேசிட்டு கதை கேட்போம். உக்கட்ராம் வட்டிக்கடை ஃபைனான்ஸ் ரேட்டு, அவருக்கு சினிமாவை சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் அவர் கூடவே எப்பவும் வச்சுருப்பார். எங்கே போனாலும் கூட கூப்பிட்டு போவார். அவரும் அன்றைக்கி இருந்தவர். அவர் நல்ல நேரம் அவர் தப்பித்தா விட்டார்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி நாங்கள் போகையிலையும் இந்த மாதிரி அப்போ ஃப்ளைட் வந்து ஜோத்பூர்லேயே இருந்தது. நாங்கள் போகலை, ஏர்போர்ட் அங்கே இருந்தது. இப்போது வந்து அது டெல்லி அல்லது பாம்பே வந்து தான் நம்ம சென்னைக்கு வர வேண்டிய சூழ்நிலையினால தான் அன்றைக்கி அவர் கார் பயணம் பண்ணியிருக்கிறாரு. அதை 3 மணி சாப்பிட்டு கல்யாணத்தில் அது வீட்டில் சாப்பிட்டு ஒரு 3 மணிக்கு ஒரு காலையில் ஃபோன் பேசுகிறாரு. மத்தியானம் 3 மணிக்கு காரில் ஏறியிருக்காரு. இவர் தூங்கிட்டாரா, டிரைவர் தூங்கிட்டாரா, என்ன நடந்தது, ஒரு மாடு வந்ததுனாங்க. அது நாங்கள் இருந்தால் எங்களுக்கு அதிர்ச்சியான செய்திகள் தான் வந்தது முதல்ல. அதுக்கப்புறம் அந்த கூட போனவரை மறுநாள் காலையில் தான் வந்தார். ராம் சொல்கிற ஒரு செட்டு. அந்த மாதிரி அவருடைய நிலைமை கேள்விப்பட்டு அன்றைக்கெல்லாம் ஃபுல்லாக அதிர்ச்சியாகி நாங்கள்லாம் அங்கேயே வீட்டிலே இருந்து அந்த மறுநாள் அவருடைய இரங்கல் கூட்டான அவருடைய முடிவை பண்ணிட்டு வர்றதுக்கு மணி 3 ஆகிடுச்சு. இருந்தாலும் இது வரைக்கும் எவ்வளோ பெரிய ஃபைனான்சியர்ஸு மார்வாடிங்கள்லாம் மாதிரி மறைந்திருக்காங்க. வெளிநாட்டில் ராஜஸ்தானில் இருந்து ஒரு 10 பேர் வந்து தான் பழக்கம். சவுத் ஈஸ்டாருக்கு 6 ஃப்ளைட்டில், தனி ஃப்ளைட்டில் அங்கேருந்து அவருடைய நண்பர்கள், அவருடைய ரிலேட்டிவ்ஸு எல்லோரும் வந்திருந்தாங்க. அப்போ கூட எனக்கு வந்து அங்கே வந்து பிரசாத் ஜீவெல்லாம் சொல்லி 4 பேரும் நீங்கள் இருந்து எல்லோரும் தெரியும், அதனால் நீங்கள் இருந்து அங்கே எல்லாம் பண்ணுங்கன்னாங்க. நானும் அவர் வந்த பாடி வந்ததுலேருந்து அவர் அடக்கம் பண்ணி முடிகிற வரைக்கும் அங்கேயே இருந்து அதை முடிச்சுட்டு வந்தேன். எனக்கு ஒரு பெரிய இழப்பு. எனக்கு ஒரு படத்தில் ₹1 ₹2 தேவைப்பட்டதுன்னா போனால் உடனே போய் பெரியவன்ட்ட வாங்கிக்க அப்படின்னு சொல்லிடுவார். அந்த மாதிரி ஒரு நண்பர் தான் எனக்கு அவர். நண்பர், தயாரிப்பாளர், என் பையனை அறிமுகப்படுத்தினவர். அதை விட கிட்டத்தட்ட நிறைய ஒரு 7-8 படத்தில் பார்ட்னராக இருந்தோம். அந்த மாதிரி ஒரு நண்பரை இழந்து விட்டால். எல்லா விநியோகஸ்தர்கிட்டையும் தமிழ்நாடு முழுவதும் அவர் ஒரு பைசா இண்டஸ்ட்ரியில் பாக்கி தொழிலாளர்களாகட்டும் ஒரு பைசா சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸு வரணும் அப்படின்னு சொல்கிற நிலைமை இல்லாத ஒரு தயாரிப்பாளர். அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர்கள் மற்ற தம்பிங்க 4 பேர் இருக்காங்க. அவங்க அதை உருவாக்கணும். அந்த சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸை மறுபடியும் அந்த அவர் இருந்த நிலைமைக்கு கொண்டு வரணும். ஏன்னா சினிமாவில் சித்தன், ஜீவா எல்லாருமே இருக்காங்க. அவங்க அந்த நிலைமையை கொண்டு வரணும். அதுக்கு நம்ம முடிந்த அளவு நம்ம தயாரிப்பாளர்களாகட்டும், நடிகர்களாகட்டும் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு அந்த கம்பெனிக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதை செய்ய தயாராக இருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி கவுன்சிலில் இந்த மாதிரி ஒரு நினைவஞ்சலி ஏற்படுத்தியதற்கு நிர்வாகிகளுக்கு, என்னுடைய தலைவர் தம்பி தமிழ்மொழிக்கு எல்லோருக்கும் என்னுடைய மரியாதையை செலுத்தி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் சங்கத்தினுடைய பொருளாளர் அண்ணன் பேரரசு. அனைவருக்கும் வணக்கம். என் வாழ்நாளில் என்றைக்கும் மறக்க முடியாத மனிதர் ஆர்பி சதீஷ் சார். ஒரு 10 வருஷமாக உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 5 வருஷம் இயக்குனராக அவருக்கான போராட்டங்கள், முயற்சிகள். இந்த நேரத்தில் திருப்பாச்சிங்கிற முதல் படத்தை கொடுத்து என்னை இயக்குனராக்கி என் வாழ்க்கையில் ஒரு விளக்கத்தின ஒரு ஆர்பி சதீஷ் சார். அது மட்டும் இல்லாமல் எங்கள் இயக்குனர் சங்கமும் சரி, ஒட்டுமொத்த இயக்குனரும் சரி, என்றைக்குமே அவருக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். நான் இன்றைய ஒரு 44 உதவி இயக்குனர்களில் இயக்குனராக அறிமுகப்படுத்தி அழகு பார்த்தவர் எங்கள் தயாரிப்பாளர். நம்ம தமிழ் பிள்ளை நிறைய நடிகர்கள் வீட்டுக்கு முன்னாடி, நடிகரோட ஆஃபீஸுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் இருக்கும்.
ஆனால் இண்டஸ்ட்ரியே ஒரு தயாரிப்பாளர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெருங்கூட்டம் எப்போவுமே இருந்துச்சுன்னா அது சூப்பர் குட் ஆஃபீஸ்க்கு முன்னாடி தான். அத்தனை உதவி இயக்குனர்கள். அவர் பார்வைப்பட்டுறாதா, அவர் நம்மளோட கதை கேட்டுற மாட்டாரா, இவர் நம்ம கதையை ஓகே பண்ணி நம்ம லட்சியத்தை நிறைவேற்ற மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட அத்தனை உதவிகளும் இங்கே வெயிட் பண்ணுவாங்க. அப்படி எங்கள் இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு, எப்படி தயாரிப்பாளர்களுக்கு உங்களுக்கு பெரிய இழப்போ அதுமாதிரி ஒட்டுமொத்த இயக்குநர்களுக்கும் பெரிய இழப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளராக ஒரு படத்துக்கு முதலீடுங்கிறது எல்லோரும் பணம் நினைப்போம். அவருக்கு பணம் இல்லை, அவரோட முதலீடு கதை தான். அவருடைய மிகப்பெரிய பலமே அவருடைய ஸ்டோரி நாலேஜ் தான். அவருக்கு கதாநாயகன் பெரிய சூப்பர் ஸ்டார் யாருன்னா நல்ல கதை தான். அதனால தான் அவர் 99 படம் வரைக்கும் எடுக்க பிடிச்சிருக்குன்னா கதையை மட்டும் நம்பினார். ஒரு கதைக்கு என்ன பட்ஜெட், இந்த கதையை எந்த பட்ஜெட்டில் பண்ணால் லாபம் கிடைக்கும், அதை கரெக்டாக கணிச்சு படம் பண்ண ப்ரொடியூசர் சௌத்ரி சார். பல பேரோட லட்சியத்தை நிறைவேற்றினவர். அவருக்கு கடைசிந்த ஒரு லட்சியம் 100வது படம். அது கண்டிப்பாக அவர் இன்றைக்கி உயிரோடு இல்லாட்டாலும் இன்றைக்கி ஜீவா சார் இருக்கார், ரமேஷ் சார் இருக்காங்க. அவங்க புதல்வர்களாக சேர்ந்து அப்பாவோட லட்சியத்தை நிறைவேற்றணும். உங்கள் கூட அங்கே என்னைக்கு இருப்போம். நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் நாசர். எல்லோருக்கும் என்னுடைய பிள்ளைகள் போன்ற ஜீவா, ரமேஷ்க்கு என்னுடைய அரவணைப்பு. ஆர்பி சௌத்ரி சாரை பற்றி தெரியாதவங்க இங்கே யாருமே இல்லை. இருக்கிறதுல ரொம்ப மூத்த தயாரிப்பாளர். ஒரு படம் எப்படி தயாரிக்கப்படணும், ஒரு நிறுவனம் எப்படி நடத்தப்பட வேணும் என்றதற்கு அவர் பாடமாக இருந்தவர். 99 படங்கள், அது 100வது படத்தையும் அப்போ முடிச்சிருக்கலாம். அதற்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. ஆக நம்ம நிறைவாக 100 படங்களே என்று வைத்து கொண்டாலும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு படம் எப்படி தயாரிக்கப்படுகிறது, எப்படி வெளியாகிறது என்பது நமக்கு தெரியும். பிரசவ வலி அதுபோல் தான் இன்றும் இருக்கிறது. அந்த வலியை நான் உணர்கின்றேன். அப்படி இருக்கின்ற சூழலில் அவர் தன்னந்தனியாக ஒரு குழப்பமும் இல்லாமல் அவர் டென்ஷனாகி நான் எப்போவுமே பார்த்ததில்லை. அதேமாரி அதிகமாக வெற்றியால் பாதிக்கப்பட்டு உலகாங்கிதம் அடைஞ்சதும் கிடையாது. எப்போவுமே புத்தரை மாதிரி ஒரே ஒரு முகம். அந்த நிலையில் அவர் அந்த 99 படங்களை எந்த ஒரு அவரை பற்றி ஏதாவது ஒரு ஃபைனான்ஷியலாகவோ இல்லை அஸ் அ பர்சனாகவோ ஏதாவது ஒரு தவறு இல்லாமல் மிக நிறைவான வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டு போயிட்டுருக்காரு. அவர் நம்ம மரபாக சொல்லுவோம், அவருடைய இடத்தை யாரும் நிரப்ப முடியாதுன்னு நம்ம வழக்கமாக சொல்லுவோம். ஆனால் உண்மையாகவே அவருடைய இடத்தை யாரும் நிரப்ப முடியாது. தம்பி பேரரசு சொன்ன மாதிரி அவருக்கு நாம் கொடுக்குற மரியாதை முதல்ல அவர் எப்படி அவருடைய நிறுவனத்தை நடத்தினாரோ, எவர் எப்படி ஒரு தயாரிப்பை தயாரித்தாரோ அதுலேருந்து சில பாடங்களை நாம் எடுத்துக்கிட்டு கடைப்பிடிக்கிறது தான் நாம் அவருக்கு செய்கிற மரியாதையாக இருக்கும். தம்பி பேரரசு சொன்ன மாதிரி எல்லாருமா சேர்ந்து அவருடைய கனவான அந்த 100வது நிறைவை நாம் தான் அவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது நம்ம எல்லாரும் சேர்ந்து கொடுப்போம். அது என்னுடைய ஆதரவும் பங்களிப்பும் இருக்கும் என்று நம்புகின்றேன். அவரை இழந்து வாடுகின்ற குடும்பத்தாருக்கு, நண்பர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்கள். நன்றி.
நண்பர் ஜெயஸ்க்கு. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு ஆக சிறந்த மனிதரை நாம் இழந்து விட்டோம். இன்றைக்கி இருக்கிற சினிமாவில் பொதுவாகவே ஒரு படத்துக்கு ஒரு தலைப்பு வந்து தேவை அப்படின்னு நினச்சா ஏதாவது பழைய தலைப்பை நம்ம சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர்கள்கிட்ட போய் கேட்கும்போது அதுக்கு வந்து ஒரு டிமாண்ட் க்ரியேட் பண்ணுவாங்க, பணம் கேட்பாங்க. எனக்கு சார்கிட்ட ஏற்பட்ட ஒரு சின்ன அனுபவம். மெல்லிசைன்னு ஒரு விஜய் சேதுபதியை வச்சு ஒரு படம் எடுத்திருந்தோம். ஸோ அதுக்கு தலைப்பை மாற்றணும்னு சொல்லி இயக்குனர் வந்து புரியாத புதிர் அப்படிங்கிற சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் மேலே வந்த அந்த தலைப்பை வந்து வைக்கணும்னு கேட்டார். அப்போது சௌத்ரி சாருக்கு நான் ஃபோனில் தான் பேசினேன். சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு உதவி தேவைப்படுதுன்னு. எந்த தயக்கமும் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு அதே நாள் மாலை வந்து என்னுடைய ஆஃபீஸ்க்கு அவருடைய என்ஓசி லெட்டர் கொடுத்தேன் சார். எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. கலையை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர். என்னுடைய படங்களுக்கு வந்து தொடர்ந்து தேசிய விருதுகள் வரும்போது அந்த விருதுகளுக்காக வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணி, சின்னவனாக இருந்தாலும் இளையவனாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துக்களை சொல்லி, கதைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து படங்கள் எடுங்க, அதுதான் உங்களை வந்து ஜெயிக்க வைக்கும்னு சொல்லி அவரெல்லாம் வந்து நம்ம பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி வந்தது தான் வந்து நம்மளுடைய தயாரிப்பு நிறுவனங்கள். அவரது இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்திற்கு இந்த நேரத்தில் ஆறுதல் சொல்ல வார்த்தைகளே அல்ல. அவரது ஆன்மா சாந்தி அடைய எல்லாமல்ல இறைவனை வேண்டிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தயாரிப்பாளர் சங்கத்துடைய இணை செயலாளர் சகோதரி. அனைவருக்கும் வணக்கம். 3 படம் எடுத்தாலே 30 கோடி நஷ்டம் வர்ற இந்த காலத்தில் 99 படம் எடுத்திருக்காரு சார். அதே மாதிரி 50 வருஷமாக வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு தியாகுன்னா. எப்போவுமே ஒரு அண்டர் ப்ரொடக்ஷனில் ஒரு 5 படம் வச்சுருக்கிற தானு சார். இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இவங்க வந்துட்டு படம் பண்ணுறாங்கன்னுட்டு. நான் எது ஆரம்பித்தாலும் நான் வந்து தியாகு சார் கிட்டே போயிட்டு நான் வந்துட்டு அவர்கிட்ட அட்வைஸ் கேட்பேன். ஆனால் சௌத்ரி சார்கிட்ட எனக்கு வந்துட்டு பழகிறதுக்கு வந்து எனக்கு அவகாசம் கிடைக்கல. இருந்தாலும் நான் வந்து இந்த ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் இந்த பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் அவரோட ஒரு 2 மாதமாக வந்து பழகியிருக்கேன். அவரோட சக்ஸஸுக்கு காரணம் ஒரு சின்ன உதாரணம். அது அவர் கதை கேட்கும்போது அவர் எப்படி கேட்பாருன்றதுக்காக நான் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது கதை சொல்லும்போதே ஒரு அரண்மனை மாதிரி ஒரு வீட்டு வாசலில் வந்துட்டு ஒரு 100-200 பேர் வேலைக்காரங்க. கேட்டு திறந்தால் உள்ளே வந்துட்டு ஒரு கப்பல் போல் ஒரு காரு, ஒரு பென்ஸில் வந்துட்டு வந்து இறங்குறாங்க ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது நடுவில் கட் பண்ணுவாராம். அதாவது வந்து வீடு எவ்வளோ பெருசு, வீட்டு வாசலில் எத்தனை பேர் இருக்கணும், அதே மாதிரி எந்த வண்டியில் வந்து ஹீரோ இறங்கணுன்றது நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ கண்டென்ட் மட்டும் சொல்லு, கதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு வர. அதாவது அந்த சக்ஸஸுக்கு காரணம் கதை சொல்லும்போதே காஸ்ட்டு கட் பண்ணுறது. இதுதான் உங்களோட சக்ஸஸ்ஸு. ஸோ எல்லாருமே அவரை ஃபாலோ பண்ணால் எல்லா ப்ரொடியூசர்ஸும் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் வந்துட்டு லாஸ்ட் மந்த் வந்து அக்கார்டு ஹோட்டலில் ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போது அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் நீங்கள் இப்படி கதை கேட்பீங்களாமே உண்மையானா. ரொம்ப சிரித்தார். அவர் சிரிச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்த சிரிப்பு இன்னைக்கு கூட என்னால் மறக்க முடியல. வி மிஸ் யூ சார். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு அந்த இறைவனை நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. தயாரிப்பாளர் சங்கத்துடைய துணைத் தலைவர் கமலக்கண்ணன். கண்ணுக்கு கண்ணாகவும் அப்பா வந்து மகனை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் வச்சார். அது வந்து எவ்வளோ ஒரு தன்னுடைய மகனுடைய படத்தில் வந்து அந்த ஃபங்க்ஷனில் நின்றுட்டு கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தார். அப்போது ஜீவா சொல்கிறார், அப்பா வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அவர் கரெக்டாக சாப்பிடுவார், டைமோடு சாப்பிடுவார், இவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ணதில்லை ஜீவா சொல்கிறார். அப்படி ஒரு பாசத்தோடு ஜீவா தன்னுடைய பிள்ளைகளை மட்டுமல்ல 60,000 குடும்பங்கள், சினிமாவுக்கு ஒரு தந்தை அவர். அத்தனை குடும்பங்களும் அவர் காப்பாற்றியிருக்காரு. அது பெரிய வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி வந்து
99 படம் எடுத்திருக்காருன்னா அந்த 99 படத்தில் எத்தனை டெக்னீஷியன், எவ்வளோ பேர் அதில், அந்த டைரக்டர்லேருந்து ப்ரொடியூசர், அதாவது ப்ரொடியூசர்லேயே கலெக்ஷன் இல்லாமல் ஒரு ப்ரொடியூசர் யாருன்னா சௌத்ரி சார் தான் நான் கேள்விப்பட்டதற்கு. அப்படி ஒரு நல்ல ஒரு வெற்றி நடை போட்டவர். அந்த வெற்றி நடையை போட்டதில் தன்னுடைய பிள்ளைகள் அந்த முள்ளெல்லாம் நடந்து போனவர். அந்த பாதையில் நீங்களே நடந்து போய் அவர் சக்ஸஸ் எப்படி பண்ணாரோ அப்படியே நீங்கள் பண்ணணும். ஜீவா சார் நன்றி சார், உங்களுக்கு நன்றி. அப்பாவுடைய வழியிலே நீங்கள் போகணுன்ற எங்களுடைய பிரார்த்தனை. நன்றி, வணக்கம். நண்பர் சிவராமன். எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலே இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் நம்மெல்லாம் கூடியிருக்கக்கூடாது. சூப்பர் குட் 100வது படத்தில் இந்த கவுன்சிலோட ஒரு பாராட்டு விழாமை நடந்திருக்கணும். இது நமக்கு ரொம்ப துரதிருஷ்டவசமானது. எங்களுக்கு அவருக்கும் மிக நீண்ட தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம். ரைட் ஃப்ரம் எங்களோட முதல் படம் உதயகுமார் சார் டைரக்ட் பண்ணும்போது அந்த படத்தை சார் தான் எஃப்எம்எஸ் வாங்கினார். அவர் துவக்கி வச்சது என்னமோ 2 பேரும் கேரியில் நல்லா தான் வந்தோம் கண்டிப்பாக. ஸோ அப்படிப்பட்ட அவர் என்னென்னா எங்களுக்கு தம்பிகளாக தான் கொஞ்சம் பல கேஷன்ஸில் பல சுச்சுவேஷன்ஸில் அவர் போய் அட்வைஸ் கேட்டிருக்கோம். ரொம்ப கரெக்டாக அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது எல்லாத்தையும் சொல்லுவார். பல விதமாக ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு. அண்டு இன்னொன்று என்னென்னா அவர் இப்போ சூப்பர், அதாவது பீக் ஆஃபீஸர், எப்போவுமே பீக்கு தான். பட் ஒரு இருக்கும்போது ஒரு கதை கேளுப்பா அப்படின்னா ஒரு பையன் ஒருத்தர் கதை சொன்னார். அப்போ அந்த பையன் ஒரு சீனை சொல்லும்போது இது நல்லா இல்லை அப்படின்னாரு. இல்லை சார், நம்ம பேனரில் இந்த படம் வந்தால் நல்லா, ஐயோ பேனர்லாம் ஒன்றும் கிடையாது, நீ ஒழுங்காக படம் எடு, என் பேருக்கெல்லாம் படம் ஓடாதுன்னு அந்த ஒரு தெளிவின்மை அவருக்கு. அப்படி ஒரு தெளிவு. நம்ம பேனரு பேனர் என்றைக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 100 தடவை ஒரு மீட் பண்ணியிருப்போம். நம்ம கம்பெனி நம்ம பேனர்னு ஒரு மார்க் தட்டிக்கிட்டதே கிடையாது. இதெல்லாம் கண்டிப்பாக நான் ஒரு லெசனாக தான் எடுத்துக்கிட்டேன் அவர்கிட்டேருந்து. இது இப்போ என்னென்னா நான் ஆசைப்படுறது என்ன, 100 படங்களில் ஜீவா சார் கண்டினியூஸாக அந்த பேனர் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கணும். அதுக்கு எங்களால் எல்லா உதவிகளும் நாங்கள் பக்கத்துலேருந்து பார்க்க தயாராக. நன்றி. அடுத்ததாக தங்கராஜ் அவர்கள். இன்னும் 3 பேர் தான் பேச வேண்டியது இருக்குது. தங்கராஜ் அவர்கள் கொஞ்சம் பேசுவேன். ஐயா வணக்கம். நான் ஆக்சுவலாக என்னோடய வாழ்க்கை மீடியேட்டராக தான் ஆரம்பித்தேன். அந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் சார் 82ல் பார்க்குறேன், சாரை 85ல் பார்த்தேன். நான் சாரை பார்க்கும்போது மலையாளமும் தமிழும் கலந்து பேசுவேன். அப்போ நீ மலையாளியா தமிழ்நாடா அப்படின்னு கேட்டார் அவர். இல்லை சார் தமிழன் தான் அப்படின்னு. எங்கே இருக்குன்னு, விஜயகாந்த் சார் கூட இருக்குன்னு. ஆமாம் இப்போ ஏறி வராரு. ஆமாம் சார் ஏறி வராரு, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் மீடியேட்டராக அப்படின்னு. அப்படியே வளர்ந்துட்டேன் சார். அவர் எந்திரிக்கும் போது நானும் எந்திரிச்சிட்டேன். இப்போ ஒரு காலகட்டத்தில் இந்த மீடியேட்டர்னா ப்ரொடியூசர் மாதிரி கொஞ்சம் அசிங்கமாலாம் டீல் பண்ணுவாங்க. வாங்கும்போது நல்லா பேசுவாங்க, அதுக்கப்புறம் வேறு மாதிரி பேசுவாங்க. இப்போ எனக்கு 3 குழந்தையாயிடுச்சு. இப்போ அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது, ஸ்கூலில் நான் மீடியேட்டர் சொன்னால் தெரியாது. அப்போது ஒரு டயத்தில் நம்ம வேறு ட்ராக்கை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படம் எடுக்க போகிறேன் சார் அப்படின்னு சவுத் சார்ட்டு சொன்னேன். நல்லா தானடா இருக்க, நீ ஏன் படம் எடுக்கணுங்கிற அப்படின்னு. இல்லை சார் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கொஞ்சம் சொத்தெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டேன் சார் அப்படின்னு. அப்படியே பார்த்துக்க, 3 குழந்தைங்க இருக்குது, இப்போ நாளைக்கு ஏதாவது நடுத்தருக்கு வந்துடாத படம் எடுத்து அப்படின்னு சொன்னார். இல்லை சார் நீங்கள் சொன்னால் நான் எடுக்கிறேன் சார் அப்படின்னேன். சரி நீ பண்ணு அப்படின்னு சொன்னால் நான் மலையாளத்தில் ஒரு 3 பேரை சேர்த்து நான் அந்த படம் பண்ணேன். அந்த படம் ஹிட்டாச்சு சார். ஹிட்டான உடனே அடுத்து இவர் என்ன சொன்னார், என்னடா படம் ஹிட்டாச்சாம்ல அப்படின்னா, வந்த உடனே என்னை பாரு அப்படின்னு. இந்த காலகட்டத்தில் நான் கேரளா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். விஜய் படம் ஃபஸ்ட்டு படத்தில் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ கூப்பிட்டாரு, போனேன். படம் எப்படா இருக்குன்னாரு. பிரிண்ட் கொண்டு வந்திருக்கேன் சார் பாருங்க அப்படின்னு. படம் பார்த்தாரு. பார்த்த உடனே படம் நல்லா இருக்கே அப்படின்னு. யாரை வச்சு எடுக்க போகிறேன்னு. சார் யாரை வச்சு எடுக்கணும்னா அன்னைக்கு இருந்த எல்லா ஹீரோவுக்கும் படத்தை போட்டால் எல்லோரும் நடிக்கிறேன்றாங்க. நான் சவுத்தி சார்ட்ட சார் இவங்களாம் நடிக்கிறேன்றாங்க, எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் வேறு ஏதாவது ஹீரோ சொல்லுங்கள் சார். அவர் சொன்னார், நீயே முடிவு பண்ணிட்டு வாடா அப்படின்னாரு. காலையில் போனேன், முரளி சார் வச்சு எடுக்கலாமா சார் அப்படின்னு. அப்படியே என்ன சொல்கிறேன் அப்படின்னு. இல்லை சார் அந்த கேரக்டருக்கு இவர் நல்லா இருப்பார் சார், நான் எடுக்கிறேன் சார். சரி உனக்கு மனசு இருந்தால் நீ எடு, நான் அவர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். எடுத்தேன். படம் ஃபினிஷ் பண்ணி 8 மாதம் ரிலீஸ் ஆகலை. நான் இவர்கிட்ட வாங்கின படத்தை திருப்பி கொடுக்க முடியலை. இவர் என்னை கேட்கவே இல்லை ஒரு வாரத்தை கூட. என்னடா ஆச்சு, எல்லாம் பார்த்துட்டு வேணான்னு சொல்கிறாங்க சார். சரி என்ன தான் பண்ண போகிறேன், நீங்கள் சொன்னால் நான் ரிலீஸ் பண்ணுறேன் சார். ரிலீஸ் பண்ணு. நம்ம முரளி சார் எனக்கு தெரியாத ஒரு பிஸ்னஸ் ஒரு பெரிய பேமெண்ட்டுக்கு விற்று கொடுத்தாரு.
அதை பற்றி உடனே சொன்னேன், இந்த பேமெண்ட் வந்து சன் டிவியில் இருக்குது சார், அதை நீங்கள் வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு. சரி பரவாயில்ல, அப்போ படத்தை ரிலீஸ் பண்ணேன். நான் அவர் கொடுக்குற பணத்தை கொடுக்கல, நான் ஓரளவு கொடுத்துட்டு படத்தை ஓன் ரிலீஸ், எனக்கு டிஸ்ட்ரிபியூஷன் தெரியும், ரிலீஸ் பண்ணால் படம் ஹிட் ஆச்சு. படம் ஹிட் ஆகணுன்னு, என்னடா படம் ஹிட் ஆயிடுச்சு? ஆமாம் சார் அப்படின்னா ஒரு 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 மாதத்தில் வந்து ஒரு பெரிய பேமெண்ட் வந்துருச்சு. பேமெண்ட் வந்தோடனே நேரம் ஓடுன்னு அவர்கிட்டே போனேன். விஜயகாந்தும் கேட்குறாரு, என்னடா பணம்? ஆமாம் வந்து ஹிட் ஆச்சுன்னு. நான் சவுத் சார்ட்ட போய் பெரிய பணம் வந்தாச்சு சார், நான் என்ன சார் பண்ணட்டும் அப்படின்னா. 3 குழந்தையாடா? ஆமாம். என்னடா பண்ண போகிறேன் சார்? எனக்கு ஒரு ஆசை இருக்குது சார், டாக்டரு வக்கீல் ஒரு பைலட்டு உருவாக்கலான்னு ஆசை இருக்குது சார். அப்படியே பண்ணுறான், பார்த்துக்கலாம் அப்படின்னு அவ்வளோ பணத்தையும் விஜயகாந்தை சொல்லி நீ ஏகப்பட்ட சொத்து வாங்க வச்சார். இன்னைக்கு அன்னைக்கு நான் லட்சாதிபதியாக இருந்தனோ 1000 இருந்தனோ தெரியாது, இவங்களுக்கு செஞ்சாரோ செய்யலே எனக்கு தெரியாது. என்னை ஒரு கோடீஸ்வரனா என்னை நிறுத்தி பார்த்தா அந்த மகான் இறந்த அன்னைக்கு நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி போட்டேன். அன்னைக்கு தண்ணி போட்டு நான் என் உயரத்தை வச்சு என்னையை மதித்து எனக்கு இவ்வளோ பேமெண்ட் அள்ளி அள்ளி கொடுத்து விஜயகாந்த் படம் எடுக்கிறதுக்கும் அள்ளி கொடுத்தாரு. அந்த படத்தில் நிறைய சந்திக்கும் போது அவர் சொன்னார், ஒன்றும் மனசு தள்ளாடா, வந்துடுவாடா நீ அப்படின்னு. அதில் பட்ட கடனை வந்து அவரே எனக்கு ஒரு வழி சொல்கிறாரு, நீ இந்த ரூட்டை பிடிச்சி வா, நீ கடனெலாம் அடைச்சி வெளியே ஓடியாந்துருவா அப்படின்னாரு. அவர் தான் அந்த ரூட்டையும் பிடிச்சி கொடுத்தாரு. அப்போ அந்த கடனை பூரா அடைச்சேன். ஸோ இன்னைக்கு என்னென்னா, என் பசங்களை கல்யாணம் பண்ணுறவரும் இருந்தார், வாழ்த்துனார். நான் எப்போ எந்த டயத்தில் பணம் கேட்டாலும் இல்லையே சொல்லவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் இழந்துட்டேன். 2 பேர்கிட்ட இழந்துட்டேன். ஒருத்தர் பேக்லேயே நான் விஜயகாந்த் கூட போனேன், ஒருத்தர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ண அந்த மகான் போயிட்டார். அதில் நான் மிகப்பெரிய வருத்தப்படுறேன். அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். தேங்க்யூ. எழுத்தாளர் சங்கத்துடைய நிர்வாகி பிரபாகரன். வணக்கம். சௌத்ரி சாருடைய நிறுவனத்தில் விக்ரமன் சாருடைய அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த 1 வருட காலத்தில் சாரோட ஒரு நெருக்கமாக இருக்கிற வாய்ப்பு கிடைச்ச ஒரு நல்ல அதிர்ஷ்டசாலி தான். சார் வந்து ஒரு தீபம் 1000 தீபங்களை ஏற்றி வைக்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சார் வந்து தமிழ் தெலுங்கு எல்லா திரைப்பட உலகத்திலையும் 1000 வீட்டில் விளக்கேற்றி வச்சுருக்காங்க. அந்த விளக்குகள் இன்றைக்கி பிரகாசமாக எரிஞ்சிட்ருக்கு. இலக்கியத்தில் சொல்லும்போது காய்ப்பூக்கள்னு சொல்லுவாங்க. ஒரு மரத்தில் 100 பூக்களோ 1000 பூக்களோ பூத்தாலும் அதில் எந்த பூ காயாகும் பழமாகும் கனிஞ்சு வரும், அதுலேருந்து விதை கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பூ மட்டும்தான் காய்ப்பூ என்று சொல்லப்படும். அப்படி எத்தனையோ உதவி இயக்குனர்கள் அவரிடம் வந்தாலும் கதை சொல்லக்கூடிய திறமையிலே இவன் ஒரு எழுத்தாளர், இவனுக்குள் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்கான், ஒரு எழுத்தாளர்னு அவனை கரெக்டாக அடையாளம் கண்டு அவனை ஒரு இயக்குனர் அந்தஸ்துக்கு உயர்த்தின ஒரு மாபெரும் ஆன்மா சௌத்ரி சார். அவங்க இறந்ததை கேட்டப்போ உண்மையிலே இது பொய்யா இருக்கக்கூடாதான்னு நாங்கள் எல்லாம் நினச்சோம். அதுக்குரிய தனஞ்சயன் சார்கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க உண்மைதான் பிரபாகர்னு. அந்த நிமிஷம் ரொம்ப ரொம்ப கஷ்டமானதாக இருந்தது. திரையுலகத்தில் மட்டும் இல்லை, ஜீவா சாருக்கெல்லாம் தெரியும், முருகமணின்னு ஒரு மருத்துவர் இருக்கார். அவர் 10 ரூபாய்க்கு வைத்தியம் பார்ப்பார். அந்த பகுதியில் எல்லாரையும் அவரை கடவுள்னு சொல்லுவாங்க. ஆனால் முருகமணி சார் கடவுள் இடத்துல சௌத்ரி சாரோட படத்தை மாட்டி வச்சு அதை தான் அவர் வந்து இன்றைக்கும் அது சாருக்கு தெரியும் வணங்கிட்டு இருக்கார். அப்படி ஒரு துறையை சார்ந்த இடத்துல மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் உதவின்னு கேட்டு வந்தாங்களோ அத்தனை பேருக்கு உதவி செஞ்ச ஒரு மாபெரும் ஆத்மா. அவருடைய இந்த இரங்கல் நிகழ்ச்சியில் அவருடைய ஆன்மா இறைவன் திருவடி நிலை இழப்பாற வேண்டும். எங்களை போன்ற எத்தனையோ எழுத்தாளர்களை இயக்குனராக உயர்த்தி பார்த்தவர், ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்த கலங்கமில்லாத ஒரு தயாரிப்பாளர், அவரை இழந்து விட்டோம். என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இறுதியாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய அனைவருக்கும் மாலை வணக்கம். ஏன்னா நான் சினிமா வந்து படம் பண்ணும்போதே முதல்ல அட்வைஸ்ன்னு கேட்கணும்னா சௌத்ரி சார், தானு சார், தானன் 2 பேர் தான் கேட்பேன். நான் முதல்ல ஒரு படம் ஆரம்பிக்கும்போது அவர் ஜீவா வச்சு தான் பண்ணேன். என்று முனைன்னு ஒரு படம். முதல்ல நான் சினிமாவுக்கு வந்து அவர்கிட்ட தான் அட்வான்ஸாக கொடுத்தேன். சௌத்ரி சார்கிட்ட கொடுத்த உடனே
ஒரு சம்பளம் பேசி படம் ஷூட்டிங்கெலாம் போகலான்னு எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் சௌத்ரி சார் குணத்தை பற்றி சொல்கிறேன். சம்பளம்லாம் பேசி போகும்போது ஒரு படம் ஒரு பெரிய ஹிட் ஆச்சு அவருக்கு. ஒரு ஜீவா சாருக்கு அது தெரியாது, சின்னசாமி இருக்காப்புல அவருக்கு தான் தெரியும். படம் ஹிட் ஆனவுடனே, கூன்ற படம் ஹிட் ஆனவுடனே அவர் சின்னசாமி தான் என்கிட்ட பேசுகிறாரு. பேசி இல்லைங்க கொஞ்சம் சம்பளம்லாம் பேசலாம்னா, உடனே சௌத்ரி சார் அவரே கூப்பிட்டு இதை தெரிஞ்சு அவ்வளோ அட்வைஸ் பண்ணார். தமிழ்குமரன் எப்போதுமே நான் தயாரிப்பாளர் தான், அவங்க இதை ஆர்வத்தில் கேட்பாங்க, இதுதான். அதே மாதிரி அந்த படத்தை சுவிட்சர்லாண்டில் எடுக்கன்னு சொல்கிறேன். எனக்கு அவர் கூப்பிட்டு வச்சு அவ்வளோ அட்வைஸ் பண்ணார். இப்படி ஒரு மனிதரை நீங்கள் பார்க்கவே முடியாது. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இப்போ என்னென்னா, அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசிகிட்டு போவார். டெய்லி மதியானம் ஃபோன் பண்ணால் டிசிப்ளின்னா காலையில் வாக்கிங்கு, மதியானம் அந்த லஞ்ச் டைமில் அந்த டைமு, ஈவினிங் வாக்கிங்ப்பா. இப்படி ஒரு மனிதர் கிடைப்பாரா என்னன்னு தெரில. கண்டிப்பாக அவர் 100 படம் முடிக்க முடியுன்றாங்க. கண்டிப்பாக இந்த சூப்பர் குட் ஃபிலிம்ன்றது ஜீவாவுடைய பசங்க பேரங்க எல்லாம் ஒரு 1000 படமாக பண்ணு நான் ஒரு வேண்டுகோளை வச்சு கண்டிப்பாக அந்த மனிதனுடைய ஆத்மா சாந்தி அடின்னு சொல்லி தயாரிப்பான சொல்ல அந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக குறுகிய காலத்தில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து